සෞඛ්‍ය ஒத்திகையான்ගේ වැඩ වර්ජනය අනුමත කරන්නේ නැහැ என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்காக நேற்று தினம் 2 சந்திப்பு இடம்பெற்றது. ஒன்று அரச தாதியர் சேவைத்தினுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அடுத்தது வைத்திய நிபுணர்களுடைய சந்திப்பாக ஜனாதிபதி சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கடந்த கால அரசாங்கங்கள் கடன் வாங்குகின்ற போது அந்த கடனுடைய தாற்பயம், அதற்கான திட்டங்கள், அதனூடாக பொருளாதார மாற்றங்கள், அது தொடர்பான அழுத்தங்கள் தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொள்ளாமல் கடன் வாங்கியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் கடன் வாங்குகின்ற போது இதனுடைய மேல் செலுத்திகை காலம், அதனுடைய வட்டி, அதே போல் அதற்கான பயன்படுத்துகின்ற விதம் ஆகிய விடயங்களை கவனத்தில் கொண்டே கடன் வாங்குகிறோம். அதே போல இப்போது நாடு இருக்கின்ற இந்த பிரச்சனை அடிப்படையாக வைத்து அரசு செலவினங்களை குறைத்துக் கொண்டு பொருளாதார அபிவிருத்தி நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து அப்படியான பிரச்சனை இருக்கின்ற போதிலும் நாங்கள் இந்த வருமான வரிக்கான அந்த வருமான வரி கட்ட வேண்டிய அந்த பண எல்லையை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதே போன்று சகல அரசு ஊழியர்களுக்குமான அடிப்படை சம்பளத்தை அதிகரித்து வழங்கியிருக்கின்றோம். இவ்வாறு இருக்க இந்த விடயங்கள் குறித்து சிந்தித்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதாக சுகாதாரத்துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களிடம் சந்திப்பு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதே போல